ஜானகி வெளியில வந்துட்டா பாரு. ஓகே ஓகே, நான் பார்த்துட்டேன் மேடம். நான் வேலையை முடிச்சு கால் பண்ணுறேன். சரி, நீ காரியத்தை முடிச்சுட்டு ஃபோன் பண்ணு. வா முத்தையா. டேய் முத்தையா, இன்னும் இந்த குடும்பத்துக்கு விசுவாசியா தான் இருக்கியா? என்ன முத்தையா, வீடு வரைக்கும் வந்திருக்க, என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? அம்மா, பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்களும் வேலனும் தேவராஜ் ஐயாவை பாக்குறதுக்கு ஜெயிலுக்கு போனதா கேள்விப்பட்டேம்மா. அதான் ஐயா எப்படி இருக்காருன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தம்மா. அண்ணன் ரொம்ப உடைஞ்சு போயிருக்காரு முத்தையா. வேலனை பார்த்து பயங்கரமா அழுதுட்டாரு. வேலன் தான் ஆறுதலா பேசி நம்பிக்கை கொடுத்துட்டு வந்தான். அம்மா, இப்ப நீங்க என்னதாம்மா பண்ண போறீங்க? அம்மா, அதான் வேலை இருக்கான்லம்மா, தைரியமா இருந்து ஐயா வெளியே கொண்டு வர வேலையை பார்க்க வேண்டியதானம்மா. அதுக்கான வேலைய நேத்தே ஆரம்பிச்சாச்சு முத்தையா. இப்போதைக்கு நம்ம கையில ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அத வச்சுக்கிட்டுதான் வேலன் முழு ஆதாரத்தையும் தேடிட்டு இருக்கான். சரிம்மா. முன்னாடியாச்சும் ஃப்ரெண்டு, இப்ப என் தங்கச்சி புருஷனா வர போயிட்ட. இதெல்லாம் பண்ணிதானே ஆகணும். கார்த்தி, ஆனந்தி எப்படி இருக்கா? எல்லாம் ஓகேவா? உங்க அம்மா இன்னும் அப்படியே தான் இருக்காங்களா? ஆனந்தி ஓகே தான், எல்லாம் ஓகே தான். ஆனா எங்க அம்மா தான் கொஞ்சம் இறங்கி வர மாட்டாங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் பாப்போம். அம்மா, என்ன திடீர்னு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்லடா, எனக்கு உன்னோட உதவி வேணும். என்னடா மாப்ள, உதவி இதெல்லாம் பேசாதடா. வேற ஆள் மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன பண்ணணும்னு சொல்றா, நான் பண்றேன். ஒண்ணு இல்லடா, உங்க கம்பெனி ஜியோகிராபி டேட்டா கம்பெனி தானே? அதுல ஒரு பழைய ஸ்டுடியோவோட அட்ரஸ் கண்டுபிடிச்சு சொல்லணும். பழைய ஸ்டுடியோட அட்ரஸா? மாப்ள, அது என்னோட டீம் கிடையாது. இருந்தாலும் நான் கேட்டு பாக்குறேன். ஆனா உங்ககிட்ட அதெல்லாம் இருக்குமான்னு கூட தெரியல. இருந்தா உனக்கு லக்கு தான். டேய், நீ கொஞ்சம் பக்கத்துல இருந்து பார்க்க சொல்லி வாங்கி கொடுறா. இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். சரி மாப்ள, நான் பாக்குறதானே சொல்றேன். டேய், இதெல்லாம் கொஞ்சம் நேரம் எடுக்கிற வேலைடா. இப்ப போய் சொன்னா உடனே பார்க்க மாட்டாங்க. நான் வேற ஆபீஸ்க்கு புதுசா இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேனா, அதனால கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி தானே கேட்கணும். சொல்லுங்கம்மா. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அந்த முத்தையாவை தட்டிட்டு ஜானகியை தூக்குறதுக்கு இவ்வளவு நேரமா? கோயில் வாசல்ல தாம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். ரோட்ல வரும்போதே அவளை அடிச்சு தூக்கி இருக்கணும். கொஞ்சம் விட்டு பிடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள கோயில் வந்துருச்சு. சரி சரி, ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்காத. ஜானகிக்கு ஒரு மருமகன் இருக்கான். அவ வந்துட்டானா அவளை நெருங்க கூட முடியாது. அதுக்குள்ள அவளை தூக்கிடு. அவ்வளவு பெரிய ஆளாவன்? ஏய்,
இத பாரு, உன்னோட ஈகோக்கெல்லாம் இது நேரம் இல்ல. முதல்ல சொன்ன வேலைய முடி. அதுக்கப்புறம் உனக்கு நேரம் இருந்தா வேலனோட மோதிக்க. சரி சரி, ஜானகி கோயிலிருந்து வெளில வரா, நான் வச்சிடறேம்மா. எல்லாம் நல்லதாவே நடக்கும்மா. அம்மா, ஜானகியை தூக்கிட்டியா? ஜானகியை தூக்கிட்டு பறந்துட்டு இருக்கேம்மா. காரோட பின் சீட்ல மயக்கமா கிடக்குறா. ஏய், பாத்துக்க சேகரா, அப்பாவை தொட்ட மாதிரி இந்த சிக்கல் முடியாது. இப்ப அவ கூட வேலை இருக்கான். எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. வேலை வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் சரி, நான் ஒரு கை பாத்துறேம்மா, விடுங்க. சரி சரி, ஜாக்கிரதையா இரு. நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை.